கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற ஒரு சின்ன விசுவாசத்தை நான் அங்கீகரிக்கும்படியாக, அதை உறுதிப்படுத்தும்படியாக உங்களுக்கு முன்பாக என்னுடைய திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு முறை நான் தேவனை விசுவாசித்து ஜெபம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தது. அப்பொழுது என்னுடைய கம்பெனியினுடைய மேலதிகாரியாக இருந்த ஒருவர் என்மேல் ஒரு நீதி நிமித்தமாக நான் சண்டை போடும்போது, அதன் நீதி நிமித்தமாக அதை எதிர்த்து கேட்கும்போது அவர் என் மீது கோபம் கொண்டு, என் மீது வன்மம் கொண்டு என்னை பழிவாங்க நினைத்தார். அப்பொழுது எனக்கு ப்ரமோஷன் வருகின்ற நேரத்தில் என்னை கேடருக்கு அனுப்ப மாட்டேன், நான் இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கேடருக்கு அனுப்ப மாட்டேன், உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க விடமாட்டேன் என்று சொல்லி என்னிடத்தில் அவர் பேசினார். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் நீதி நிமித்தமாக கேட்டேன், நீதியின் கேள்விகளை கேட்டேன், அதற்காக இந்த தண்டனையா என்று நான் எதையும் பேசாமல் மௌனமாக தேவனிடத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். பாருங்கள், அதிசயமாக அன்று இரவே, நான் என்னைக்கு போக வேண்டுமோ அன்று இரவே அவருடைய தாயார் திடீர் மரணம் அடைந்து விட்டார்கள். உடனே அந்த நபர் மாறி வீட்டுக்கு விடுப்பு சென்று விட்டார். அந்த இடத்துல வேறொரு நபர் வந்தார். என்னுடைய ப்ரொமோஷனுக்கான கேடருக்கு அனுப்ப அவர் எனக்கு உதவி செய்தார். நான் கேடருக்கு செய்து எல்லாவற்றையும் பாஸ் செய்து தேவன் என்னை உயர்த்தினார். பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒருவனும் பூட்ட முடியாது. நமக்கு திறந்த வாசலை திறந்து வைத்து விட்டால் அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பூட்ட நினைக்கிறவனுடைய தடைகளை உடைத்து போடுவார். அதே போல் விண்ணக வாசலை நமக்கு திறந்து வைத்து விட்டால் அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு ஏதோ ஒரு காரியத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கிறீர்களா? தேவனிடத்தில் மண்டியிடுங்க. அந்த தடைகள் எல்லாம் உடைத்து அவர் உங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் இருந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த வாசல்களை திறந்து ஆசீர்வாதங்களை காண்பிக்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தைரியமாக இருங்க, சமாதானத்தோடு இருங்க. கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார். காட் பிளஸ் யூ.